ஹலோ கைஸ், நம்ம வாழ்க்கையில இந்த தனிமை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்படி இந்த தனிமையை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம்னா, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல, நம்ம வாழ்க்கை எதுவுமே இல்லாம இருக்கு, நம்ம போயிட்டு இருக்க பாதை சரியா இல்லையான்னு தெரியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி வாழ்க்கை ஏன் எனக்கு ஈஸியா இல்ல, இந்த வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறுமா, வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் ஆனா என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு, இப்படின்னு இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம எல்லாருக்குள்ளயும் வந்துகிட்டே தான் இருக்கும். இது எதனாலனா, நம்ம எப்பவுமே ஒரு சின்ன இடத்துல இருந்துகிட்டு நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலாவே நம்ம அப்படி நினைக்கிறது தான் நம்மளோட பெரிய பிரச்சனையே. கொஞ்சம் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், நம்ம கூட இருக்கவங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்மளை விட பெரியவங்க, இல்லைன்னா 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, யார வேணா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இதே மாதிரியான பிரச்சனை தான் இருந்திருக்கும். ஆனா அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே மனிதர்களான நம்ம சில எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறது தான் உண்மை. ஏன்னா எங்க இருந்தோ ஆரம்பிச்ச நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு, 3 வேளை சாப்பாடு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் இல்லையா. சோ இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறத மனிதர்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி இதை பத்தி கொஞ்சம் ஆழமா படிக்கணும்னு நிறைய மனிதர்கள் நினைச்சாங்க. அந்த மாதிரி நினைச்ச ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஸ்டோயிக்ஸ்னு சொல்லப்படுற இந்த மனிதர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு சில குறிப்புகளை விட்டுட்டு போயிருக்காங்க. சோ அந்த மாதிரி அவங்க விட்டுட்டு போன குறிப்புகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோட முடிவுல அவங்க சொன்ன பிரின்சிபிள்ஸை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலமா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா நீங்க மாறுவீங்க. அதனாலேயே அடுத்து வரப்போற ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தான் நமக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எந்த அளவுக்கு மன வலிமை இருக்கணும் நமக்கு தெரிய வரும். ஏன்னா வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், எதுக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாவே இருப்பாங்க. இப்படி இந்த மாதிரி நேரத்துல அவங்க கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அவங்க வாழ்க்கையவே அவங்க வெறுத்து எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, அந்த கஷ்டங்களை நினைக்காம நம்மள நாமளே மனதளவுல ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு நடந்த விஷயங்களை நமக்கு ஏத்த மாதிரி பார்க்கலாம். அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னா அந்த கஷ்டமானது நம்ம இப்ப இருக்கிறத விட மனதளவுல நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மனுஷங்கனால அவங்களுக்கு நடக்கிற கஷ்டங்களையும் அவங்களுக்கு நடக்கிற சோகமான விஷயங்களையும் அதை தைரியமா கடந்து போறதுக்கான திறன்கள் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். எபிக்டேட்டஸ் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஏற்படுற கஷ்டங்களையும் சோகங்களையும் ஏத்துக்கிட்டு எதுவுமே மாற போறது கிடையாது, கடைசி வரைக்கும் இப்படியே தான் நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படாம அதுக்கு பதிலா நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் சோகங்களையும் தடைகளையும் வாழ்க்கையில நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழியா அதை பார்த்து அந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்மளால எதெல்லாம் கத்துக்க முடியும் அப்படிங்கறத பார்த்து ஒரு பாசிட்டிவான முறையில நம்ம வாழ்க்கைய நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த மாதிரி நம்ம பண்றதன் மூலமா வாழ்க்கையில நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டாலுமே அது எல்லாத்தையுமே நம்ம முன்னேறதுக்கான வழியா நம்மளால மாத்திக்க முடியும். நம்பர் 2, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம யாரோட அட்வைஸையும் கேட்க கூடாது, ஏன்னா யாருமே இங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல நல்லவங்க சொல்லிதான் நம்ம திருந்தணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே கடைசி வரைக்கும் திருந்த போறதே கிடையாது. ஏன்னா அப்படி ஒருத்தர் வரப்போறதே கிடையாது. சோ நம்ம கிட்ட யார் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்ம கேட்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க நல்லவங்களா, அவங்க அதை ஃபாலோ பண்றாங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க சொன்னது நல்லதா பட்டுச்சுன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை அங்கேயே விட்டுறலாம். நம்பர் 3, தோத்ததுனால ஒரு விஷயத்த கைவிடுறவங்களை விட தோக்குறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்துல தோத்துருவோமோங்கிற பயத்துல அதை கைவிடுறவங்க தான் இங்க அதிகம். அதாவது வாழ்க்கையில எல்லாருமே நிஜத்துல ஒரு விஷயத்த பண்றதுக்கு பயப்படுறதை விட அந்த விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியே இல்ல அந்த விஷயத்த பண்றதால என்ன ஆகும்னு தங்களுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பயந்துகிட்டு இருக்கவங்க தான் இங்க அதிகம். செனக்காங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, எந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம வருத்தப்படணுமோ அந்த விஷயத்த நினைச்சு மட்டும்தான் நம்ம வருத்தப்படணும். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கிற விஷயங்கள் நமக்கு ஏத்த மாதிரி போகலனா அந்த நேரத்துல நமக்கு ஏற்படுற வருத்தத்தை விட நம்ம முன்னாடியே அந்த விஷயத்துல என்னென்ன கஷ்டங்கள்லாம் வரப்போகுது, அந்த விஷயம் சரியா போகுமா போகாதா, அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மள நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் நமக்கு அதிகமான வழியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ வலியும் வேதனையும் நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணு. வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு நபரா இருந்தாலும் சரி, அவங்களும் அந்த ஒரு விஷயமும் நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் போவாங்கங்கிறத மறக்காதீங்க. ஸோ வாழ்க்கையில வலியும் வேதனையும் கண்டிப்பா இருக்கும். அப்படி அதுல கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அது அப்படிதான் இருக்க போது, அதை தவிர்க்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது, இல்ல அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கறத மட்டும் தான் நினைக்கணும். நம்பர் 5, நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பே இதுதான். நம்மளோட மரணத்தை நினைச்சு பயப்படுறது. நம்ம எல்லாருமே ஆல்ரெடி பாதி செத்துட்டோம். ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பூமியில நம்ம செலவு பண்ண நேரம் எல்லாமே செத்து போச்சு இல்லையா? சோ அதனால நாம நம்ம வாழ்க்கையோட இறுதி கட்டத்துக்கு போகும்போது நான் அந்த விஷயத்த அப்பவே பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம பண்ணணும்னு நினைச்ச விஷயங்களை அப்பவே பண்ணி முடிக்கணும். ஏன்னா ஒருத்தனோட வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச மாதிரி வாழாதவன் தான் சாவ நினைச்சு பயப்படுவான். இறப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில கடைசியா நடக்க போற ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. நம்மளோட நேரம் தினம் செத்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன் இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது கூட நம்மளோட சில நிமிடங்கள் செத்து போய்கிட்டு தான் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னதுன்னு. ஆனா உண்மையாவே அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கைய நம்ம வாழாம முக்காவாசி வேஸ்ட் பண்றதாலதான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது சின்னதா தெரியுது. இதுக்கு சொல்யூஷனா நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைய நம்ம இப்பவே வாழ தொடங்கணும். உங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கும் போதே நம்ம வாழணும். அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. சோ டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கும் போதே நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். நம்பர் 6, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களையும் நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்ற விஷயங்களையும் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ வெளியில நடக்கிற பிரச்சனைகளுக்கு கவலைப்படாம, அப்படி பிரச்சனைகள் வெளியில நடந்தாலும் அந்த பிரச்சனைகள் பத்தின நம்மளோட எண்ணங்களை மட்டுமே நம்ம கண்ட்ரோல் பண்றதால வெளியில நம்மளை சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலுமே நம்மளால நமக்குள்ள நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நாம நம்மளை பத்தி யோசிக்கிறத விட மத்தவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்கிறதுலயும் மத்தவங்க நம்மள என்ன சொல்லுவாங்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு நாம நம்மளோட பெரும்பாலான நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ யாரு அவங்க வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தாலும் சரி, யாரு நம்மள என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி நம்ம கவலைப்படவோ யோசிக்கவோ கூடாது. நாம நம்மளோட நேரத்தை செலவு பண்ணி கவலைப்படவோ யோசிக்கவோ வேண்டிய ஒரே ஆள் நம்மளை பத்தி மட்டும்தான். சோ நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட நேரத்தையும் கவனத்தையும் நம்ம கொடுக்கணும். நம்பர் 7, நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். என்னன்னா, காலையில எந்திரிச்சதும் எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், படிக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா உண்மையா என்ன நடக்கும்? சோம்பேறியா படுத்துக்கிட்டு இன்னமும் கொஞ்சம் அதிகமா தான் தூங்க விரும்புவோம். இந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணாம சோம்பேறியாவே இருக்கிறது நம்மள வாழ்க்கையில எங்கேயுமே கொண்டு போகாது. காலையில நம்ம பெட்ல இருந்து எந்திரிச்சு அந்த டாஸ்கை ஜெயிக்கிறது அந்த நாளையே ஜெயிக்கிறதுக்கு சமம்னு சொல்றாங்க. சோ நாம நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற விஷயங்கள்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறது ரொம்பவே சிம்பிள் தான். அதாவது காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம எதெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை செஞ்சு முடிச்சாலே போதும். அந்த நாள்ல நம்ம வேற எந்த விஷயத்த செஞ்சாலுமே அதை நம்மளால ஈஸியாவே செய்ய முடியும். நம்பர் 8, வாழ்க்கையில நம்ம பாசிட்டிவா யோசிச்சா பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அதுக்காக நம்ம நெகட்டிவான விஷயங்களை யோசிக்கவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. அப்படி நம்ம வாழ்க்கையில எது பண்ணா நெகட்டிவா போய் முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து நம்ம முன்னாடியே நம்மளை தயார் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்த செய்யறோம்னா ஒருவேளை அது நெகட்டிவா போய் முடிஞ்சா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள நாமளே ட்ரெயின் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சோ நம்ம நினைச்ச விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா அதை ஏத்துக்க ஒரு பர்சனாலிட்டி உள்ளவரா நம்ம மாறணும். ஏன்னா இந்த ஸ்டோயிக் பிலோசபர்ஸ் எல்லாமே மெமெண்டோ மோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அதாவது அவங்க அவங்களோட மரணத்தை பத்தி டெய்லி யோசிப்பாங்களாம். நம்ம வாழ்க்கையில இனிமே 20,000 30,000 வருஷம் ஒன்னும் நம்ம இருக்க போறது கிடையாது, ரொம்பவே கம்மி தான், அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோட இருப்போமானே தெரியாது அப்படின்னு யோசிப்பாங்களாம். இந்த மாதிரி யோசிக்கிறதால நமக்கு இருக்க கொஞ்சம் வாழ்க்கைய நல்லாவும் நேர்மையாவும் நன்றி உணர்வோடையும் வாழ்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம ஏதாவது நெகட்டிவா யோசிக்கும் போது அது ஒரு வகையான பாசிட்டிவான இம்பாக்ட நமக்கு கொடுத்தா அப்படி யோசிக்கிறது தப்பே இல்லை. ஆனா அதை நம்ம சரியான முறையில யோசிச்சா மட்டும்தான். ஓகே, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சின்ன கதை.
இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கவலைகள், பிரச்சனைகள், சோகங்கள், முக்கியமா நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா இந்த ஒரு நொடியில இருந்து ஒரு எலி உங்க வாழ்க்கையவே மாத்த போகுது. எப்படின்னு கேக்குறீங்களா? 1950ல பல சோதனைகளுக்கு பேர் போன ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் கர்ட் ரிச்சர்ட்னு சொல்லப்படுற ஒரு சயின்டிஸ்டால நம்பிக்கையை பத்தின ஒரு ரிசர்ச் நடத்தப்படுது. அப்படி அந்த ரிசர்ச்ல கிடைச்ச முடிவு இந்த உலகத்தையே ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வைக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஆராய்ச்சி ஒரே இனத்தை சேர்ந்த 34 எலிகளுக்கு இடையில நடத்தப்படுது. அந்த 34 எலிகளையும் தண்ணீரால நிரப்பப்பட்டிருந்த பக்கெட்ல அந்த ப்ரொஃபசர் தூக்கி போடுறாரு. இது எதனாலனா அந்த எலியெல்லாம் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளவு நேரம் போராடுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுல ஒவ்வொரு எலியும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அதோட ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ணி நீந்திக்கிட்டு இருக்கு. 15 நிமிஷம் முடியுது. சில எலிகள் அந்த தண்ணியில நீந்த முடியாம அந்த தண்ணியிலேயே மூழ்கி இறந்து போகுது. இன்னமும் கொஞ்ச நேரம் முடியுது. அதுல இருக்க பாதி எலிங்க நீந்த முடியாம அந்த தண்ணியிலேயே மூழ்கி இறந்து போகுது. அப்புறம் கடைசியா மீதி இருக்க எலிங்களும் நீந்த முடியாம மூழ்க போகுது. ஆனா இந்த தடவை ப்ரொஃபசர் அந்த எலிங்களை வெளியெடுத்துறாரு. வெளியெடுத்து அந்த எலிங்களை தொடச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கறாரு. சரி, இந்த தடவை விட்டுருவாரு அப்படின்னு பார்த்தா திரும்பவும் அந்த எலிங்களை அந்த பக்கெட்டுக்குள்ளேயே போடுறாரு. ஆனா இப்ப அந்த எலிங்க எவ்வளவு நேரம் நீந்தி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 15 நிமிஷத்துக்கு மேல என்னால நீந்தவே முடியாதுன்னு செத்து போன எலிகள் இந்த தடவை எவ்வளவு நேரம் நீந்தி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமா 10 நிமிஷம், அரை மணி நேரம், ஏன் 1 மணி நேரம்? இது எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 60 மணி நேரம் 60 மணி நேரம் நீந்துச்சு. எப்படி இந்த தடவை மட்டும் அந்த எலியால தன்னோட அவ்வளோ பெரிய எடையை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 60 மணி நேரம் நீந்த முடிஞ்சது? அதுக்கு பேரு தான் நம்பிக்கை. முன்னாடி நடந்த மாதிரி ஏதாவது ஒரு கை நம்மளை வந்து காப்பாத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. முன்னாடி நடந்த மாதிரி சாக போற நேரத்துல ஏதாவது ஒரு கை நம்மளை வந்து காப்பாத்துங்கிற நம்பிக்கை. நம்பிக்கையே இல்லாத எலி 15 நிமிஷத்துல செத்து போகுது. அதே நம்பிக்கையோட இருக்க எலி கிட்டத்தட்ட 60 மணி நேரம் போராடுது. இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு எலியாலேயே அதுக்கு கிடைச்ச ஒரு சின்ன நம்பிக்கையால அதால முடியாத அசாதாரணமான விஷயத்த அதால செய்ய முடியுது அப்படின்னா மனுஷங்களான நமக்கான ஒரு நம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டு நம்மளோட கனவுகளை நோக்கி நம்மளால ஏன் ஓட முடியாது? உங்க நம்பிக்கை உங்க ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அதுல உங்களுக்கான நம்பிக்கை யாருங்கிறத பார்த்து அந்த நம்பிக்கையோட உங்க கனவுகளை நோக்கி ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பா நாளை என்பது உங்களுக்கானது. ஸோ